பின்னாடி ஆட் பண்ணாதான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அதான் பின்னாடி ஆட் பண்ணதான். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதும் போதே எழுதிட்டோம் முதல்ல. சரியா? பார்ட் 3 அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. சரியா? முதல்ல மேக்னா கார்ட்டா எப்போ வந்து ஞாபகம் இருக்கா? எனி கெஸ்? இங்கிலாந்துல வந்திருக்கும். பேப்பர் 2 கேட்பாங்களே மேக்னா கார்ட்டா. கிங் ஜான் டைம்ல நடந்திருக்கும். கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். சரியா? பார்ட் 3. தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A. ஏன்னா புதுசாக சேர்த்ததெல்லாம் இப்படிதான் இருக்கும், ஏபிசி அப்படிதான் சேர்ப்பாங்க. அப்போ பார்ட் 4 என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி, ஐரிஷ்ல இருந்து எடுத்திருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டிபிஎஸ்பினா என்ன அப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு இருக்கும், நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். சரியா? ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் படிச்சிருப்போம். பேசுறதுக்கு உண்டான உரிமை, ரைட், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன், ரைட், நிறைய படிச்சிருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறது டியூட்டி மாதிரி பண்ணி ஆகணும். ரைட்? டிபிஎஸ்பின்னா என்ன அப்படின்னா இது ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி, ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு சட்டம் எழுதுறோம், டிபிஎஸ்பியை என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஒரு ஒரு மேற்கோள் மாதிரி லேசா ஒரு கிளான்ஸ் மாதிரி விட்டு, பட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி இல்லை அப்படின்னா கோர்ட் என்ன செஞ்சிடும், அதை கேட்கும், ஜுடிஷியல் ரிவ்யூல போட்டு கேட்கும், என்னப்பா இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்க, கான்ஸ்டியூஷன்லேயே இப்படி இல்லையே அப்படின்னு. ஆனா டிபிஎஸ்பியில் இல்லாதது அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? டிபிஎஸ்பி வந்து ஒரு பெருசா இல்லை, பட் இருக்கலாம், பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. தென் மிச்சம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், ஓட்டிங் ரைட், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அப்படி வந்தாலுமே மொத்தம் 3 எமர்ஜென்சி உண்டு. ஆர்டிகல் 262, அடுத்து 362, அடுத்து 366, அடுத்து 352. சரியா? 352, 356, 360 கரெக்டாக பார்த்து சொல்கிறேன்னா இருந்தாலும். பட் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரும்போதும் ஆர்டிகல் 20, 21 இது மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா கேன்சல் ஆகாது. நாடு ஃபுல்லாக எமர்ஜென்சி வந்தாலும் ஆர்டிகல் 20, 21 மட்டும் கேன்சல் ஆகாது. இதை கேன்சல் பண்ணுற ரைட்ஸ் பிரசிடென்ட்ட கூட இல்லை. அது மட்டும் கன்ஃபார்ம். சரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை கேமரா லெஜிஸ்லேச்சர் 2 ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா. சரி, அதுதான் பை கேமரா லெஜிஸ்லேஷன். ஸோ வி மூவ் டு யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது அதில் என்னெல்லாம் வரும்? 3 கேட்டகரி தான். பிரசிடென்ட், ரைட், அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரியா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் கூட வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட், அது கீழே பிஎம், பிஎம்மோட சேர்ந்து வர்ற அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரியா? கடைசியில் யார் வருவா அப்படின்னா ஏஜி, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட்டோட வைஸ் பிரசிடென்ட், அடுத்து கீழே 2வது ஸ்டெப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருங்கும் போது கூட இருக்கிற மொத்த குருவும் தான், எல்லா எம்பியும் சேர்ந்து. கடைசியில் அட்டர்னி ஜெனரல். அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னா இந்தியாவோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ரைட்? கவர்மெண்ட் மாறுவது. சரியா? கவர்மெண்ட் மாறும். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் எல்லாம் நம்ம ஸ்கூலில் படித்தது தான். குவாலிஃபிகேஷன், ரைட், டக்குன்னு வந்துருமே, 35 வயசு ஆயிருக்கணும், ரைட், வேற எந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான். இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பொருந்தும், ரைட், பிரைம் மினிஸ்டருக்கு பொருந்தும். அதே நீ ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஸ்டேட்டுக்கு வரும்போது கவர்னருக்கு பொருந்தும், ரைட், சிஎம்முக்கு பொருந்தும். அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துருங்க. சரியா? அண்ட் எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுல வயசு வித்தியாசம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சரி, அவங்க எல்லாருக்குமே வயசு என்னன்னா 35 தான். எல்லாருக்குமே 35 தான், ரைட். அதே இது எம்பி, சரியா, இந்த எம்பின்னு வரும்போது லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்கு. சரி, அது உங்களுக்கு தெரியும். லோக்சபா நம்ம ஓட்டு போடுறது, ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸ் ஓட்டு போடுறது. இந்த லோக்சபா ராஜ்யசபாவுக்கு வயசு வித்தியாசம் வரும். ராஜ்யசபாவுக்கு 30 வயசு, லோக்சபாவுக்கு 25. சரியா? இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். அடுத்து பிரசிடென்ட்டோட பவர்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், டேர்ம் 5 இயர்ஸ். அதுக்கு இடையில அவங்க என்ன செஞ்சுக்கலாம், இறந்துட்டாங்க அப்படின்னா மாறும், இல்லை அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம். ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ்ட்ட கொடுப்பாங்க, வேற யார்ட்டையும் கொடுக்க முடியாது. அண்ட் ரிமூவல், இம்பீச்மெண்ட், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. இம்பீச்மெண்ட் நம்ம டக்குன்னு டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரிலாம் பிரசிடென்ட் டிஸ்மிஸ் பண்ண முடியாது.
14 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரேயர் நோட்டீஸ் கொடுக்கணும். பெரிய ப்ரொசீஜர். சரியா? வேக்கன்சி அவர் இறந்துட்டார் அப்படின்னா அது அந்த ஒரு வேக்கன்சி. அடுத்து ரெசிக்னேஷன், சரியா, அவரே கொடுக்கறது. பவர்ஸ், லெஜிஸ்லேச்சர் பவர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல். எக்ஸிக்யூட்டிவ் இன் த சென்ஸ் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல தான் வரும். லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டோட ஹெட்டே அவர் தான். சரியா? அண்ட் டு பி மோர் ஃப்ராங்க், ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பார்லிமெண்ட்ல எம்பிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. எம்பிஸ் இல்லாம 2 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்னு பிரசிடென்ட், இன்னொன்னு அட்டர்னி ஜெனரல். இந்த 2 பேருமே எம்பி கிடையாது. ஆனா பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா செஷனுக்குமே இவங்க சேர் போட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த பவரும் இருக்காது. பிரசிடென்ட் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அட்டர்னி ஜெனரல் அதுதான். சரியா? மற்றபடி உள்ள நடக்கிறது எல்லாமே எம்பிஸ் தான். ஸோ வைஸ் பிரின்சிபல் சேம். வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். சரியா? சேம் ப்ரொசீஜர், ரைட்? அதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் இந்த வைஸ் பிரசிடென்ட் தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னா, ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன், ராஜ்யசபாவோட மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க. சரியா? யார் எப்போ ஒருத்தவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபா, மொத்த ராஜ்யசபாவுக்கு ஹெட்டா மாறிடுவாங்க. சரியா? லோக்சபாக்கு ஹெட் யாரு அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்பீக்கர், பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிடாதீங்க. லோக்சபாவோட ஹெட் கிடையவே கிடையாது. லோக்சபாக்கு ஹெட் யாரு அப்படின்னா ஸ்பீக்கர் தான். சரியா? சபாநாயகர். அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எத்தனை ஆட்கள் வருவாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பெர்சன்டேஜ்ல 15% கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா வருவாங்க. சரியா? 15%. இந்த பெர்சன்டேஜ் கணக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. தென் பார்லிமெண்ட், ஆர்டிகல் மறந்துட்டேன், 52 to 78 எழுதி வச்சுக்கோங்க, ரைட்? தென் பார்லிமெண்ட் ஆர்டிகல் 79 to 122. ஸோ லோக்சபா, ராஜ்யசபா, ரைட்? இந்த கணக்கு மொத்த லோக்சபாவோட கான்ஸ்டியூஷன்ல உள்ள ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 552. அதில் 530 + 20 அப்படிதான் வரும். சரியா? 530 + 20. பட் இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா, மொத்தமாக எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா 545 தான். விச் மீன்ஸ் 530 + 13. சரியா? 530 + 13. அதே மாதிரி ராஜ்யசபாக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 530 + 13 + 2 நீங்கள் கூட்டிங்கன்னா அப்படிதான் வரும். சரி, அப்போ தான் 545 வரும். அப்போ அந்த 530 + 13 + 2 யாரெல்லாம் அப்படின்னா, 530 ஸ்டேட்ல இருந்து போறவங்க. சரியா? 13 யூடி. சரியா? அண்ட் அடுத்து +2 யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன், தேவைப்பட்டா வச்சுக்கிடுவாங்க. சரியா? தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன்னா இவங்களை எலெக்ஷன்ல நிற்க முடியாது. ஆங்கிலோ இந்தியன்ஸ் எலெக்ஷன்ல நிற்க முடியாது, ஏன்னா அவங்க இந்தியன் இல்லைங்கிறதுனால எலெக்ஷன்ல நிற்க முடியாது. பட் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிநிதித்துவம் தேவைப்படுதுங்க போது 2 பேர் நினைச்சுவாங்க, பிரசிடென்ட் நினைச்சுவாங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதே தான் ராஜ்யசபா கவுண்ட்டும். சரியா? இதே தான். மொத்தம் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, இப்போ இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. சரியா? 2 to 9 ஸ்டேட்ல இருந்து போறது, ரைட்? ஸோ 12 இப்போ அந்த முக்கியமான ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒவ்வொரு இதில் இப்போ சச்சின் டெண்டுல்கர், டோனிலாம் எம்பியா இருந்தாங்கல்ல, அந்த கேட்டகரி தான் அந்த 12. சரி, எஜுகேஷனில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க, ரைட்? அந்த 4 UT. ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் விச் மீன்ஸ் பெர்மனன்ட் ஒன். இது ஒன்ஸ் ஒரு கமிட்டியை ஸ்டாண்டிங் கமிட்டியாக பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்கன்னா அதை கேன்சலே பண்ண மாட்டாங்க. சரியா? பார்லிமெண்ட் அக்கௌண்ட் கமிட்டி, ரைட்? அண்ட் அடுத்து டிஎஸ்சி, வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எஸ்டி, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். அட்ஹோ கமிட்டினா டெம்பரவரி. சரியா? ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பெர்மனன்ட், அட்ஹோ டெம்பரவரி. தென் ஸ்டேட், இதே தான். சரியா? இப்போ நம்ம பார்த்ததான் என்ன அப்படின்னா ஸ்டேட்டுக்கும், அங்கே பிரசிடென்ட்னா இங்கே கவர்னர். சரியா? அங்கே பிஎம்னா இங்கே சிஎம். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். சரியா? ஆக்சுவலி ஸ்டேட் கவர்மெண்ட்னு போட்டு அது லோக்கல் கவர்மெண்ட். ஸ்லைடே என்ன அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் எப்போ வருது அப்படின்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும் போது லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. சரி, அப்போ 2 தான், ஒன்று ஸ்டேட்டு, இன்னொன்று சென்ட்ரல். லோக்கல் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை எப்போ வருது அப்படின்னா 1992 தான் வருது. சரியா? 73, 74. 73 வில்லேஜ் விச் மீன்ஸ் ரூரல், 74 அர்பன். 73 பஞ்சாயத்து, 74 முனிசிபல் கார்பரேஷன். இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜுடிஷியரி எப்போ 28 ஜான்வரி. ஃபெடரல் கோர்ட், அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, முதல்ல இப்போ தான் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னா ஃபெடரல் கோர்ட். அண்ட் கஸ்டோடியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு
சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்டு. 10 வருஷம் அவங்க அட்வொகேட்டா ஒர்க் பண்ணியிருக்கணும், 10 வருஷம் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜா இருந்திருக்கணும், ரைட். ஒரிஜினல் அண்ட் அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல்ங்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து டக்குன்னு என்ன செஞ்சிட முடியாது, ஒரிஜினல் கேசஸ் கொண்டு போயிட முடியாது. 3 இடத்துல தான் கொண்டு போக முடியும். ஒன்று ஸ்டேட் விசஸ் சென்டர், இன்னொன்று ஸ்டேட் விசஸ் ஸ்டேட், ஃபைனலி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இந்த 3 மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போக முடியும். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த 3 மட்டும் தான் வரும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 தான். அப்பீலியேட், அப்பீல் பண்ணி போறது, அது எப்படினாலும் போகலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா அட்வைசரி ரிட், மொத்தம் 5 ரிட் இருக்கு. சரியா, 5 ரிட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர் எந்த விதமான கேஸ் அது ரிலேட்டடாக வந்தாலும் நம்ம அதை மென்ஷன் பண்ணி காட்டலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ, எந்த சட்டம் எங்க வந்தாலும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷன் கீழே வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காது. ஹை கோர்ட் அதே தான். சரியா, சுப்ரீம் கோர்ட்டோட வேலை மாதிரி தான் ஹை கோர்ட்டும். எஸ், எனி டவுட்ஸ்? இதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு எனக்கு தெரியல, பட் கொஸ்டின் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேட்கறது இல்லை, நான் சொல்லி தான் நடத்தினேன். சரியா, கொஞ்சம் வேகமாக நடத்திட்டேனோ, எதுவும் குழப்பமா இருக்கா? ஹலோ, இருக்கீங்களா? பேசுறீங்களா? யாருமே இல்லையோ? ஹலோ இதுல இருந்து எந்த மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க மேம்? மோஸ்ட்லி இதுல இருந்து டைரக்ட் क्वेश्चंस தான் மேம் வரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க, ரைட், இல்ல டிபிஎஸ்பி வந்து எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டைரக்ட் क्वेश्चन தான். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 15%, ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஸ் பிரசிடென்ட் தான் எதா இருப்பாங்க, ராஜ்யசபாவோட ஹெட்டா இருப்பாங்க, எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கேட்கறது ஃபுல்லாவே டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும். பட் மேக்சிமம் ஒரு கொஸ்டின் தான் வரும். சரியா, ஒன்று தான் வரும். பட் இப்போ 2 வருஷமா வர்றதில்லை. சரியா, ஆனால் நான் எழுதும் போதெல்லாம் வந்துச்சு. அது கொஞ்சம் முக்கியமானதும் கூட. இதை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காது. வேற எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? கம்யூனிகேஷன் போயிடலாமா? எனர்ஜி தான் இருக்கீங்க, முடிச்சிடலாமா கம்யூனிகேஷன்? எஸ், சத்தத்தை காணும். So the word communication is derived from Latin